அவருக்கு என்ன, அம்பலக்காரர். அது என்னவாயிற்று, இது என்னவாயிற்று என்று எத்தனையோ வேலைகள். ஆனால் எனக்கு அவருக்காக காத்திருப்பது மட்டுமே வேலையாகிவிட்ட நிலையில் நான் என்ன செய்வது? இலவு காத்த கிளியாக அவரையே நினைத்துக் கொண்டு வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இல்லை, அவசரப்படக்கூடாது. இக்காரணத்தை கொண்டும் இத்தனை நேரம் அவருக்காக காத்துக் கொண்டிருந்ததை காட்டிக்கொள்ளவே கூடாது. இவ்வளவு நேரம் என்னை காக்க வைத்தார் அல்லவா? வரட்டும், அவரிடம் பேசவே கூடாது. என்ன சுந்தரி, இத்தனை நாட்களாக வரவில்லையே என்ற கோபமா? கல்யாணிக்கு திருமணம் நடந்த மறுநாளே வந்திருக்க வேண்டாமா என்று யோசிக்கிறாயா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திருமணம் நடந்தது என்பது பற்றி உனக்கு தெரியாதா? திருமணத்திற்கு பிறகு கல்யாணியை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அப்பாடா முடிந்தது கடமை என்று இருந்துவிட முடியுமா என்ன? கல்யாணி பட்டமங்கலத்திற்கு நல்லபடியாக சென்று சேர்ந்தாளா? அங்கு அவளுக்கு நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்ததா? கல்யாணி எந்த கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்போது அதை பற்றிய செய்திகள் நல்லபடியாக வந்துவிட்டது. கல்யாணி நாச்சியார் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அதுதானே பார்த்தேன். இல்லாவிட்டால் இன்று கூட வந்திருக்க மாட்டீர்கள், அப்படித்தானே? இப்போது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அதற்காகத்தான் இப்படி கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாயா? உனக்கு தற்போதுள்ள நிலை தெளிவாக தெரியாது சுந்தரி. பார்த்திபனூரில் நமது சுதந்திர படையினரால் சிதறடிக்கப்பட்டு பரமக்குடி வழியாக ஓடிய பரங்கியர் படை கமுதிக் கோட்டையில் கர்னல் அக்னியுவின் தலைமையில் பாசறை அமைத்துக் கொண்டு மருதுபாண்டியரை பிடிக்க நேரம் கணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் மருதுபாண்டியருக்கும் கோபால நாயகருக்கும் ஊமைத்துறையாருக்கும் உதவியாக நமது அம்பலங்களைச் சேர்ந்த நாடுகளிலிருந்து 1000 வீரர்களை திரட்டி அனுப்பிவிட்டுத்தான் இங்கு வந்தேன். தம்பி யாதப்பனும் என் கட்டளையை ஏற்று களத்திற்கு சென்றிருக்கிறான். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இந்த இடைவெளியில் நீ என்னவோ நான் உன் நினைவே இல்லாமல் இருப்பது போல் கோபித்துக் கொண்டிருக்கிறாய். நான் இவ்வளவு சொன்ன பிறகும் உன் கோபம் தீரவில்லை என்றால் அதற்கேற்ற தண்டனையை கொடுத்துவிடு. தண்டனைதானே? அவசியம் தரத்தான் போகிறேன். வாருங்கள் என்னோடு. அமருங்கள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? அலங்காரம் இல்லாமல் இயல்பாக இருக்கும் போதே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? இப்படி எந்த அலங்காரமும் இல்லாமல் சுந்தரியை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் வரப்போவதை தகவல் சொல்லி அனுப்பாமல் இப்படி திடீரென்று வந்திருக்கிறீர்கள். காதலியை பார்க்க வரும் நேரத்தில் வேண்டுமானால் நாம் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் சந்திக்கலாம் என்று நேரம் காலம் இடமெல்லாம் குறித்துவிட்டு வர வேண்டும். கணவன் தன் மனைவியை காண வரும்போது எதற்கு தகவல் சொல்ல வேண்டும்? தாங்கள் சொல்வது உண்மைதான். இந்த சுந்தரி என்றும் உங்கள் உடைமை. உங்களுக்காக எந்த நேரத்திலும் காத்திருப்பாள். ஆனால் என்ன? கல்யாணியின் திருமணத்திற்கு பிறகுதான் நம் முதலிரவு என்று சொன்னீர்கள். திருமணம் முடிந்து வைரமுத்தனையும் கல்யாணியையும் பட்டமங்கலத்திற்கு அனுப்பிய அன்றே நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதற்காக கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாயே, அது கூட அழகாகத்தான் இருந்தது. உங்களுக்கு முன்னால் என் கோபம் எவ்வளவு நேரம் நிற்கும்? அதுதான் ஒரு கணத்தில் மாற்றிவிட்டீர்களே. நீங்கள் பாட்டில் மட்டுமல்ல, பேச்சிலும் கெட்டிக்காரர்தான். சுந்தரி, ஊடலில் தோற்றவர்தான்
வென்றவராக கருதப்படுவார் என்று திருக்குறள் சொல்கிறது. ஓ, அதனால் நீதான் தோற்க வேண்டும் இப்போது. ஓஹோ, உங்களை போர்க்களத்தில் தான் யாரும் ஜெயிக்க கூடாது, இங்கேயும் அப்படித்தானா? போர்க்களம், அதில் பல களங்களை சந்தித்தவன் நான். என் முன்னே நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்தவர் பலர் உண்டு. என்னை எதிர்த்து நின்று தங்கள் உயிரை இழந்தவர் பலருண்டு. அந்த காலத்தில் நான் எப்போதும் வெற்றியோடுதான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் இந்த களம் எனக்கு புதியது. இதில் வெற்றி தோல்வி யாருக்கென்று தெரியாமல் போர் புரிய வேண்டியதுதான். என்ன சுந்தரி? என்னடி? யாரோ மேகநாதராம். மிகவும் ஆபத்தான செய்தியாம். ஐயாவை உடனே பார்த்தாக வேண்டும் என்கிறார். என்ன? மேகநாதன் வந்திருக்கிறானா? இந்த நேரத்தில் அவன் இங்கு வந்திருக்கிறான் என்றால் ஏதோ முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், மிகவும் அவசர செய்தி. கர்னல் அக்னியோ 7-8 வீரர்கள் கொண்ட பெரிய பட்டாளத்துடன் ஒக்கூரை முற்றுகையிட்டானாம். நமது விடுதலைப்படை வீரர்கள் மிக மூர்க்கமாக போரிட்டிருக்கின்றன. இனி ஒக்கூரை போர் புரிந்து பிடிக்க முடியாது என்று புரிந்து கொண்ட அக்னியோ அந்த ஊரையே அக்னிக்கு இரையாகட்டும் என்று தீ வைத்து கொளுத்தி நாசமாக்கிவிட்டு சின்னமருதுவின் தலைநகரான சிறுவயலை நோக்கி தனது பெரும் படையுடன் போய்க் கொண்டிருக்கிறானாம். தங்கள் தம்பி இந்த செய்தியை தங்களுக்கு உடனே தெரிவிக்க வேண்டுமென அவசர தகவலை அனுப்பியிருக்கிறார். இப்போது ஆதப்பன் எங்கே? சிறுவயலை பாதுகாக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சில வீரர்களோடு சென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மருது பாண்டியர்களுடன் நமது அம்பலக்காரர்கள் கொண்டிருக்கும் உறவு கர்னல் அக்னியுவிற்கு தெளிவாகவே தெரிந்துவிட்டதாம். அதனால் சின்னம்பலத்தை கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறதாம். என்ன துணிச்சல் அந்த ஆங்கிலேயனுக்கு! ஆதப்பன் மீது கை வைக்க துணிந்த அக்னியுவை நானே எரித்துவிட்டு திரும்புகிறேன். சுந்தரி, என்னை மன்னித்துவிடு. உன் நாவலை நிறைவேற்ற முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். நாட்டிற்கு சேவை செய்வதுதான் தங்கள் முதல் கடமை. அதிலும் ஆதப்பனுக்கு ஆபத்து எனும்போது தாங்கள் அதை முதலில் நீக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்காக எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். சென்று வாருங்கள். சிறுவயல், சிறுவயல். அந்த சிறுவயலை தலைநகராக கொண்டு தனது தமையனுக்கு துணையாக ஆட்சி நடத்தினான் சின்னமருது. கர்னல், பெயர்தான் சின்னமருது. ஆனால் அவர் தன் அண்ணன் பெரிய மருதுவை விட ஆவேசமாக போர் புரிகிறார். அதனால் அந்த சிறு வயலை பிடிப்பதற்கு நாம் பெரிதும் போராட வேண்டியிருந்தது. அப்படி இருந்தும் அந்த சின்ன மருது அங்கு இருந்து தப்பித்து விட்டார். அப்படி சொல்லாதே மேஜர் கிரே. எந்த வகையிலாவது அந்த மருது பாண்டியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சிறுவயலை குறிபார்த்து பாய்ந்தேன். இங்குள்ள சிறு சிறு நகரங்களிலேயே மிகவும் அழகும் பெருமையும் வாய்ந்தது அந்த சிறுவயல் என்கிறார்களே, அதை நமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அங்கு தங்கியிருக்கும் சின்ன மருதுவை கைது செய்து விட வேண்டும் என்று திட்டமிட்டேன். அதற்காகத்தான் உனது தலைமையில் நமது படைகளை அனுப்பினேன். நாங்களும்
ஊரை சுற்றி வளைத்துவிட வேண்டும் என்றுதான் மிகவும் வேகமாக முன்னேறி சென்றோம். நள்ளிரவுக்குள் சிறுவயல் நகரை கைப்பற்றி சின்ன மருதுவை கைது செய்துவிட வேண்டும் என்று உறுதியுடன் கடுமையாக போர் புரிந்தோம். நமது படைகள் மருதுவின் விடுதலை படை வீரர்களை கடுமையாக தாக்கினார்கள். நமது வீரர்கள் அடுத்தபடியாக காளையார் கோவில் நமது காலடியில் தானாக வந்து விழுந்துவிடும் என்று உற்சாகப்படுத்தினேன். நமது சிப்பாய்களும் இன்றே சிறுவயலை பிடிப்போம் என்று குண்டு மாறி பொழிந்தார்கள். தங்கள் உயிரை விட மேலாக தங்கள் மண்ணை நேசிக்கும் அந்த மறவர்கள் உங்கள் படை என்னதான் முயன்றாலும் எங்கள் சின்ன மருதுவை நெருங்க விட மாட்டோம் என்று அவனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தங்கள் பிணங்களையே குழுக்கு சுவராக போட்டு தடுத்துக் கொண்டு போர் புரிந்திருப்பார்களே. கர்னல், இது என்ன அதிசயம்? கண்ணெதிரே நின்று பார்த்தது போல அந்த காட்சியை பற்றி சொல்கிறீர்களே. இங்கு வந்தது முதல் இது போன்ற காட்சிகளை பலமுறை பார்த்து விட்டேன் மேஜர் கிரே. அதனால் தான் அது அப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்கிறேன். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் துப்பாக்கி ஏந்தி போரிடும் போது நூற்றுக்கணக்கானோர் ஈட்டிகளையும் வாட்களையும் கொண்டு எவ்வளவு நேரம் எதிர்த்து நிற்க முடியும்? எப்படியோ சின்ன மருதுவை சிறுவயல் கோட்டையிலிருந்து தப்பிக்க செய்து காளையார் கோயிலுக்கு அனுப்பியிருப்பார்கள். எஸ், அப்படித்தான் நடந்துவிட்டது. அந்த நேரத்தில் நகரை முற்றுகையிட்டு அங்கிருக்கும் அனைவரையும் கொன்று குவிக்கும்படி ஆணையிட்டேன். இப்போது அது நடந்து கொண்டிருக்கும். அந்த சிறு வயலை காப்பாற்ற இனி ஒரு பயலும் கிடையாது. அப்படி சொல்லிவிட முடியாது மேஜர். மார்க், ஏன் அப்படி சொல்கிறாய்? கர்னல், இவர் சொல்வது அனைத்தும் சரிதான். இவர் ஆணையிட்டபடி நாங்கள் ஊரை அழிக்க துவங்கியதும் உண்மைதான். ஆனால் என்ன? யாரோ ஒரு வயதான கிழவனின் தலைமையில் ஒரு சிறு படை கையில் தீப்பந்தங்களோடு சிறுவயலுக்கு வந்தது. ஊர் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து விரைவாக நீங்கள் அனைவரும் ஊரை விட்டு வெளியேறி காளையார் கோயிலுக்கு சென்று விடுங்கள் என்று அந்த கிழவன் ஆணையிட்டதோடு அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டு அவர்களை தங்கள் ஊரை எரித்து விட்டார்கள். பகைவன் இங்கு நுழைந்தால் சிறு பொருளும் சிறுவயலில் அவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று கொக்கரைத்தான் அந்த கிழவன். அவனை சும்மாவா விட்டீர்கள்? விடுவோமா கர்னல்? கடுமையாக போர் புரிந்தபடி அவர்களை சுற்றி வளைத்தோம். பாதி பேர் மறிய மீதி பேர் பிடிபட்டார்கள். அந்த கிழவன் என்ன ஆனான்? அவன் மிகவும் பயங்கரமாக போர் புரிந்தான். அவன் வாழ் பாய்ந்த பக்கமெல்லாம் நமது சிப்பாய்கள் பல பேர் மாண்டு போனார்கள். எப்படியோ போராடி தந்திரமாக தாக்கி அவனை கைது செய்து விட்டோம். வெரி குட், வெரி குட். நாம் எந்த வழியை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த வழி நமக்கு வெற்றி தருகிறதா? அதுதான் முக்கியம். எங்கே அவன்? கைகளில் விலங்கு பூச்சி நீங்கள் காண்பதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். உடனே அவனை இங்கு அழைத்து வர சொல். எஸ் கர்னல். சோல்ஜர்ஸ், அவனை உள்ளே இழுத்து பாருங்கள். Oh my God! என்ன கர்னல்? இவன் தான் சின்ன மருதுவாக இருக்க வேண்டும். ஓடுவது போல் ஓடி கூடுதல் வீரர்களோடு வந்து தாக்கி இருக்கிறான். ஆனால் நீ அவனையே கைது செய்து நமது வெற்றிக்கு வழிவகுத்து விட்டாய். என்ன சின்ன மருது, இந்த ஓல்ட் மேன் கெட்டப் உனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த கெட்டப்பை போட்டுக்கொண்டு தப்பி ஓடிய நீ அப்படியே போயிருக்கலாமே. ஊர் மக்களை காப்பாற்ற வந்து நீயே அகப்பட்டுக் கொண்டு விட்டாய். மை டியர் சின்ன மருது, இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. இனி நாங்கள் உங்களை எதிர்க்க மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மண்டியிட்டால் இப்போதே இந்த விலங்கை நீக்கி உன்னை அனுப்பி விடுகிறேன். அடடா, வாட் இஸ் திஸ்?
உன் கண்கள் எரிகிறது, கைகள் துடிக்கிறது, ஆனால் வார்த்தைகள் மட்டும் வர தவிக்கிறதா? இப்போது எழுந்து கொண்டிருக்கிறதே உங்கள் சிறுவயல் நகரம். இதைப் போல உங்களுடைய 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் அவற்றில் இடம்பெற்றுள்ள 80,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் எரிந்து கருகி சாம்பல் பொடிகளாக காற்றில் பறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது வீரத்தை மறந்து கொஞ்சம் விவேகத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டு எங்களுக்கு பணிந்து மன்னிப்பு கேட்டு வாழ விரும்புகிறீர்களா? இதப்பா சின்ன மருது, எங்களை வணங்கி எங்கள் மேலாட்சியை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் புதுக்கோட்டை தொண்டைமான் பழைய வாழ்வு மாறாமல் தொல்லையின்றி வாழ்கிறார். எட்டைப்புறத்து பாளையக்காரர் எட்டப்பன் எங்களுக்கு துணைவராகவே மாறிவிட்டதால் எங்களுக்கு சமமான அந்தஸ்துடன் வாழ்கிறார். இப்போது உங்கள் சிறுவயல் நகரத்தை வளைக்க வந்த படைகளில் பெரும் பகுதி அந்த நட்பில் சிறந்த உத்தமர்களால் அனுப்பி வைக்கப்பட்டதுதான். சிங்கங்கள் எங்கள் காலடியில் கிடக்கும் போது சிவகங்கை புலிகள் மட்டும் வீணாக ஏன் உரும வேண்டும்? கர்னல், இவனிடம் ஏன் இவ்வளவு வீண் பேச்சு? இவன் சின்ன மருதுதானா என்பதை உறுதி செய்து கொண்டு பின்பு பேசுங்கள். அதில் சந்தேகமே வேண்டாம் கிரே. நாம் இந்த சின்ன மருதுவை கொண்டே பெரிய மருதுவை கைது செய்யலாம். அதற்கு பிறகு அந்த ஊமை துறையின் ஆர்ப்பாட்டமோ கோபால நாயக்கரின் கோட்டமோ எவ்வளவு நாட்களுக்கு? இப்போது நீயே பார்.